जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभाव सुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्। हे यस्य नित्यसन्न्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाबाहो सुखं बन्धात् प्रमुच्यते। ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோனத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. அர்ஜுனா, எவன் எதையும் வெறுப்பதில்லையோ எதையும் விரும்புவதில்லையோ அந்த கர்மயோகி எப்பொழுதும் சந்நியாசியாக நித்திய சந்நியாசியாக இருக்கின்றான். அவன் இருமைகள் அற்றவன், பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியங்கள் நாம் தியானிக்க வேண்டிய சத்தியங்கள். இது ஒரு தியான நுட்பம், வேற ஒண்ணுமே வேணாம். இந்த சுகம் துக்கம் இதுக்கு அப்பாற்பட்டு வாழ முடியுமா? இது சாத்தியமா அப்படின்ற சந்தேகத்தை மட்டும் உங்களுக்குள்ளேயே அரைத்து கொண்டிருந்தால் கூட அது ஒரு பெரிய தியானம். வாழ முடியும்னு நீங்க நம்பணும்னு நான் சொல்ல வரல. இது சாத்தியமா, இல்லை இது நமக்கு தேவையா, இந்த தேடுதல் இருந்தால் கூட உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய துக்கங்களிலிருந்து, மிகப்பெரிய அலைக்கழிப்புகளிலிருந்து, மிகப்பெரிய மாற்றங்களிலிருந்து, உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உணர்வு சுனாமிகளிலிருந்து நீங்கள் தப்பிவிடுவீர்கள். வாழ்க்கை அப்படிங்கிறதே பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. மீண்டும் 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 பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு கோணங்களில் வெளியிலும் உள்ளும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வெளியிலையும் உள்ளேயும் நடக்கிற விஷயங்களுக்கு நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை. ஒரு நபர் 3 மாடி கட்டிடத்துலேருந்து கீழே விழுந்துட்டார். அங்கே ஓடி வந்த மற்றவங்கெல்லாம் கேட்டாங்களாம், அப்பா ஐயோ விழுந்தது வலிக்குதான்னு. அவர் சொன்னார், நான் விழுந்தது வலிக்கலை,
தரை தடுத்தது தான் வலித்தது அப்படின்னாராம். மேலிருந்து கீழே விழுந்தது வலிக்கல, தரை தடுத்து நிறுத்திய போதுதான் வலித்ததுன்னாராம். தடுத்து நிறுத்தாம விழுந்துகிட்டே இருந்தா வலிக்காது, தடுத்து நிறுத்துறது தான் வலிக்குது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கை நடக்கிறது வலிக்கிறது இல்லை, ஆனா அது இப்படித்தான் நடக்கணும்னு நாம் ஒரு கருத்தை வச்சுட்டு அந்த வாழ்க்கையை போக்கை தடுக்கிறோமே, அங்கதான் வலிக்கும். அகங்காரம் மமகாரம் நமக்குள்ள ரெண்டு உண்டு. அகங்காரம்னா நாம் எப்படி நம்மை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பர்சனாலிட்டி அகங்காரம். மமகாரம்னா நாம் நம்மை எப்படி நம்புகிறோமோ அது மமகாரம். அதாவது உலகத்துக்கு நம்முடைய பர்சனாலிட்டியை எப்படி காமிக்கணும்னு நம்ம எல்லாருமே பிளான் பண்ணி வைப்போம். அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறத விட அதிகமாக இருக்கும், இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அதனால தான் நிறைய மேக்கப் தேவைப்படுது. இருக்கிறத விட அதிகமாக தான் அந்த பர்சனாலிட்டி இருக்கும். சில நேரத்தில் உடம்பு மேலே பூசுகிற மேக்கப்பு, சில நேரம் வார்த்தைகளாலே நாம் போட்டுக்கிற மேக்கப்பு, இல்லைன்னா சில நேரத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க நம்மளுக்கு கொடுக்குற இன்ட்ரடக்ஷன், அந்த மேக்கப். ஆனால் ஏதாவது ஒரு மேக்கப்பால் இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே காமிக்கிறது அகங்காரம். இது வெளி உலகத்துக்கு காமிக்கிறது. உள்ளுலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை விட கம்மியாகவே நம்மளை பற்றி எடை போட்டுக்கிட்டே இருப்போம், அதுதான் மமகாரம். அதனால தான் உள்ளுலகத்தில் ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி வச்சுட்டு நம்மளை நாமளே டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாம் அனுபவிக்கின்ற இருக்கின்ற நிலைக்கு நமக்கே தகுதி இல்லாதது போல எப்பொழுதும் நம்மை உணர்ந்து கொண்டே இருப்பது மமகாரம். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் எப்படியா இருக்கிறோமோ அதை விட ஜாஸ்தியாக உலகத்துக்கு காமிச்சிக்கிட்ட அதே மனம், அதே அகங்காரம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம் தனியாக உட்கார்ந்துரும் பொழுது நாம் இருக்கிறத விட நமக்கு தகுதி கம்மி தான் அப்படின்னு சொல்லி மமகாரமாக மாறும். மேல் செல்லும் பொழுது அகங்காரமாகவும் கீழ் செல்லும் பொழுது மமகாரமாகவும் விளையாடிக்கொண்டே இருக்கின்ற இந்த மனம்தான் வாழ்க்கைங்கிற நிகழ்வு நமக்குள்ள நடக்கும் பொழுது தடுக்கின்ற தரை. வாழ்க்கையில் நாம் மிதந்து கொண்டிருக்கும் பொழுது தடுத்து வலியை ஏற்படுத்துகின்ற தரை வேற ஒன்றும் கிடையாது, நமக்குள்ள இருக்கிற இந்த அகங்காரமும் மமகாரமும் தான். இந்த கதையில் வர மாதிரி விழுந்தது வலிக்கல, தடுத்தது தான் வலிக்குது. தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாமல் விழுந்துக்கிட்டே இருந்தோம்னா அது பறக்கிறது தான், அழகாக மிதந்துக்கிட்டே இருக்கலாம், அது வலிக்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வலியை கொடுக்காது, வாழ்க்கை ஆனந்தமயமானது. ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு நாம் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரேம், ஒரு மன அமைப்பு, அதை வச்சு வாழ்க்கையை நாம் தடுக்கும் பொழுது துக்கம் பொங்குகிறது. அந்த தடுக்கும் பொழுது நீங்கள் நினைக்கிற கோட்டை விட வாழ்க்கை உயரமாக இருந்தால் அதை விருப்பம்னு சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிற கோட்டை தாண்டி வாழ்க்கை உள்ள வர முயற்சி பண்ணால் அதை வெறுப்புன்னு சொல்கிறோம். நீங்கள் வாழ்க்கை இத்தனை பணத்தோடு இருக்கணும்னு ஒரு வரையறை வச்சிங்கன்னா அந்த கோட்டை விட அதிகமாக இருந்தால் ஆஹா நான் பணக்காரன்னு சொல்கிறோம், அந்த கோட்டை விட கீழே போச்சுன்னா ஆஹா நாம் ஏழைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சுகத்துக்கு ஒரு எல்லை போட்டு என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை விட அதிகமாக சுகம் இருந்தால் ஓ இது விருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட கம்மியாக சுகம் இருக்க மாதிரி தெரிஞ்சால் ஓ இது வெறுப்பு. உண்மையில் என்னன்னா வாழ்க்கை வலியை ஏற்படுத்துவதில்லை, விருப்பமும் வெறுப்பும் வாழ்க்கை உங்களுக்கு அளிப்பதில்லை, நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளுகின்ற துக்கம். அதை தடுப்பதனாலும் எதிர்ப்பதனாலும் அதன் போக்கை மறுப்பதனாலும் மறைப்பதனாலும் மறிப்பதனாலும் மாற்ற முயல்வதனாலும் நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுகின்ற துக்கம்தான் விருப்பும் வெறுப்பும். ஓம் நமோ பகவதே ருத்ராய.
உங்களுடைய உள்ளுணர்வை அகலமாக்கி உங்களுடைய வாழ்வின் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை உயரமாக்குவீர்களானால் எந்த உணர்ச்சி சுனாமியும் எந்த உணர்வு சுனாமியும் சாதாரண டீக்கப்பில் ஏற்படுற அலைதான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. लिंगं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या जयिषुः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुहा शन्तमया गिरिशन्ताभिचागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो वृषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यातु धान्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अमितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृश ஆழமான உணர்வு முழுவதும் மலர்ந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. இந்த வெளியில நீங்க காட்டுற அகங்காரம், உள்ள நீங்க வச்சிருக்கிற மமகாரம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற பெரிய சண்டை தான் வாழ்க்கை. மிகப்பெரிய சண்டை, அதுதான் வாழ்க்கை. இந்த இரண்டையும், வெளியில உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, உள்ள உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை, இந்த இரண்டையும் ஆழமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை. வாழ்க்கை இப்படித்தான். புத்தர் ரொம்ப அழகா சொல்வார் ஒரு வார்த்தையை, ததாடம், இருப்பு, இருப்பு நிலை. இந்த இருப்பு நிலையை வெளியிலும் உள்ளும்
ஆழ்ந்து ஏற்றுக்கொள்வீர்களானால் இப்ப இப்படித்தான் இருக்கு, அடுத்த வினாடி இது மாறலாம், மாறாம போகலாம், இப்போ ஆனா இப்படித்தான் இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ள துவங்குவீர்களானால் வெளியிலும் உள்ளும் விஷயங்களை ஏற்றுக்கொள்ள துவங்குவீர்களானால் திடீர்னு பார்ப்பீங்க வாழ்க்கையில உங்களை புரட்டி போட்டு கொண்டிருந்த சுனாமி எல்லாம் காணாமல் போய்விடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. டீ கப்பில் ஏற்படுற அலை எறும்புக்கு சுனாமி. காரணம் என்னன்னா எறும்பினுடைய அளவு சின்னது. எறும்பு தன்னுடைய அளவை அதிகமாக்கி கொண்டால் டீ கப்பில் ஏற்படுற அலை எறும்பை பாதிக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் சாதாரண மனிதர்களாக இருக்கின்ற வரை உங்களுக்குள் பொங்கும் உணர்ச்சி சுனாமிகள் உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். அவை உங்களை அழித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வை அகலமாக்கி உங்களுடைய வாழ்வின் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை உயரமாக்குவீர்களானால் எந்த உணர்ச்சி சுனாமியும் எந்த உணர்வு சுனாமியும் சாதாரண டீ கப்பில் ஏற்படுற அலைதான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வெறுப்பானாலும் இருப்பதை ஏற்றுக்கொள்வது, வெளியில் இருக்கும் அகங்காரம், உள்ளுக்குள் இருக்கும் மமகாரம், இரண்டின் மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்வது. இப்போ இப்படித்தான் இருக்கு. ஏன்னா வெளியிலையும் நீங்க எவ்வளோ மாற்றினாலும் நீங்க விரும்பின நிலையை அடைந்து விட்ட உணர்வு உங்களுக்கு வரவே வராது. உள்ளுக்குள்ளும் நீங்க எவ்வளவு மாற்றினாலும் நீங்கள் நினைத்ததை அடைந்து விட்ட நிலை, அந்த உணர்வு உங்களுக்குள் மலரவே மலராது. மாறுவதனால் மட்டும்தான் உங்களுக்குள் மாற்றம் மலர முடியுமே தவிர மாற்றுவதனால் உங்களுக்குள் மாற்றம் மலர்வதே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியையும் உள்ளையும் மாற்றுவதனால் மாற்றம் வருவதில்லை. இந்த இரண்டிலும் மாற்றமே தேவையில்லை என்று ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் மாற்றம் வருகிறது. மாற்றத்தால் மாற்றம் வருவதில்லை, ஏற்றுக்கொள்வதால் மட்டும்தான் மாற்றம் வருகிறது. இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் என்ன இருக்கோ அந்த சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஓ, இப்படித்தான் இருக்கு, சரி, ஆழ்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கங்களை கொடுத்து கொண்டிருந்த சுகம் துக்கம் என்கின்ற சுனாமி அலைகள் காணாமல் போய்விடுகிறது. சுனாமி அலைகள் காணாமல் போனாலே உங்களுடைய நிகழ்வுகள் தானாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற செயல்களும் நிகழ்வுகளும் கர்ம நிலைகளும் வாழ்க்கை நிலைகளும் தானாகவே மாறிவிடும். தானாகவே அதன் போக்கு வேறொரு உயர்ந்த போக்கை நோக்கி சென்றுவிடும். சில பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி என்னால் என்னை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியலையே, என்ன பண்ணுறது சாமி? நான் சொல்கிறது உண்டு, அட்லீஸ்ட் ஏற்றுக்க முடியல, உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதையாவது அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுவே அக்செப்டன்ஸ் தான். என்னை முழுமையாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதையாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே அக்செப்டன்ஸ் தான். அதனால் இருப்பதை போலவே ஏற்றுக்கொள்ளுதல் ததாடம். அப்போ நம்ம நினைக்கலாம், அப்படியே ஏற்றுக்கிட்டா நான் சோம்பேறி ஆகிட மாட்டேனா சாமி? இல்லை, இருப்பதை போலவே ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டீர்களானால் சோம்பேறியா மாற மாட்டீங்க. சுறுசுறுப்போடும் தெளிவோடும் இயங்குவதற்கான சக்தி உங்களுக்குள் மலரும். முழுமைத்தன்மை உங்களுக்குள் மலரும். யார் முழுமையாக இதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் விருப்பு வெறுப்பு எனும் இரட்டைகளாலே பாதிக்கப்படாமல், விருப்பு வெறுப்பு எனும் மாற்றங்களாலே துக்கத்தை அடையாமல் மிக உயர்ந்த சாந்தமான நிலையிலே நிலை பெறுகிறான். அவன்தான் நித்திய சந்நியாசி. நமக்குள்ள மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ரெண்டு இருக்கு. வெறும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் மட்டும் வளர்ந்துருக்கும்,
நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வளராமல் போயிருக்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP. NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரணா தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. நல்லா புரிஞ்சுங்க. சந்நியாசம் வெறும் துணியால் அல்ல, உணர்வால். உள்ளுக்குள்ளே மாற்றம் வருமானால் நீங்கள் எங்கிருந்தாலும் சந்நியாசி. உள்ளுக்குள் மாற்றம் வராவிட்டால் நீங்கள் எங்கிருந்தாலும் சந்நியாசி இல்லை. இந்த துணி உள்ளுக்குள் மாற்றம் வந்து விட்டது போது ஒரு உதவி, அவ்வளவுதானே தவிர, இப்போ இந்த துணியை போட்டால் என்ன பண்ணுவாங்க? ஓ, இவர் மாற்றம் வந்தவர், இவரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. மற்றபடி உண்மையான சந்நியாசம் என்னன்னா தனக்குள் மாற்றம் வருவது. அதைத்தான் இங்கு கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோனத்வேஷ்டின காங்ஷதி நிர்த்வந்தோஹி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே. உண்மையான சந்நியாசம் என்னன்னா உங்களுடைய நீங்க வாழுகின்ற உணர்வு நிலையை உயர்த்தி கொள்வது, உங்க ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணிடுறது. நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு எது சுகம் எது துக்கம்னு தோணுதோ அந்த உணர்வே உயர்ந்து விடுவது. 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த துக்கம் சுகம் இன்னமும் உங்களுக்கு சுகமாவே துக்கமாவே தெரியுதுன்னா நீங்கள் வாழ்க்கையை வாழவில்லைன்னு அர்த்தம். 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது உங்களுடைய சுகம் துக்கம்னு தோணுகின்ற கருத்துக்கள் முழுமையாக மாறி இருக்க வேண்டும். அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். சின்ன வயசுல பொம்மையை வச்சு விளையாடுறது சுகம், அது காணாம போனா துக்கம். அப்போ அது தப்பு இல்லை. ஆனால் 50 வயசான அப்புறமும் அதுவே உங்களுடைய சுகமாகவும் துக்கமாகவும் இருந்துட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கை மலரவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கை உயரவே இல்லைன்னு அர்த்தம். ஆழமாக புரிஞ்சுக்குங்க. அப்போது 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது 6 மாதங்களுக்குள்ளாவது உங்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாக சுகமாகவும் துக்கமாகவும் தெரிந்த விஷயங்கள் இப்பொழுது அது மாதிரி தெரியாம அதை தாண்டியவர்களாக நீங்கள் மாறியிருக்க வேண்டும். இது நடந்து கொண்டே இருக்குமானால் நீங்கள் நித்திய சந்நியாசி. தினந்தோறும் உங்களுடைய சுகத்தையும் துக்கத்தையும் பற்றிய கருத்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் ஞானி. ஒவ்வொரு வினாடியும் அந்த கருத்து உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் அவதார புருஷன். உங்களுடைய சுகம் துக்கங்களை பற்றிய கருத்துக்கள் உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் சந்நியாசி. ஒவ்வொரு நாளும் அந்த கருத்து உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் ஞானபுருஷர். ஒவ்வொரு வினாடியும் அந்த கருத்து உயர்ந்து கொண்டே செல்லுமானால் நீங்கள் அவதார புருஷர். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு சுகம் துக்கம்னு தெரிஞ்ச அந்த உணர்வுகள் மாறவே இல்லைன்னா நாம் மன வளர்ச்சி குன்றிய மனிதர்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. படிப்பினால் மட்டுமோ அல்லது பொருட்களை உபயோகப்படுத்த தெரிந்து கொள்வதால் மட்டுமே நாம் மன வளர்ச்சி உடைய மனிதர்களாக மாறிவிடுவதில்லை, வளர்ந்த மனிதர்களாக மாறிவிடுவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உணர்வுகளை பற்றி தெரிந்து கொள்வதனால் மட்டும்தான்
மன வளர்ச்சியுடைய மனிதர்களாக மாறுகிறோம். நமக்குள்ள மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ரெண்டு இருக்கு. மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து உடம்பு வளர்றதாலேயே வளரும். அதனாலேயே சில விஷயத்தை தெரிஞ்சுப்போம். நெருப்பு சொட்டா சுடும், குளிரில் துணி இல்லாமல் போகக்கூடாது, இந்த சாதாரண விஷயங்களெல்லாம் வளர்வாலேயே தெரிந்து கொள்வோம். இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதால் மட்டுமே ஒரு வளர்ந்த மனிதராக நீங்கள் மாறிவிட முடியாது. உங்களுடைய சுகம் துக்கம் பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இந்த உலகத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து, இவைகளெல்லாமும் உயர்ந்து கொண்டே சென்றால் மட்டும்தான் நீங்கள் வாழுகின்ற வளருகின்ற மனிதர். அந்த கருத்துக்கள் மாறாமல் இருக்குமானால், அது உயராமல் இருக்குமானால், நீங்கள் வாழவும் இல்லை, வளரவும் இல்லை, மன வளர்ச்சி குன்றிய மனிதர்கள். அதனால் நாம் எல்லாரும் ஒரு வினாடி திரும்பி பார்ப்போம். நாம் மன வளர்ச்சி அடைந்த மனிதரா அல்லது உடல் மட்டும் வளர்ந்து மன வளர்ச்சி அடையாத மனிதரா? வெறும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் மட்டும் வளர்ந்துருக்கும், நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வளராமல் போயிருக்கும். நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வளரலனாலே நாம் உடல் வளர்ந்தாலும் மனம் வளராத மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். உடலும் வளர்ந்து மனமும் வளர்ந்த மனிதர்கள்தான் ஞானிகள். இந்த உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, இது இரண்டை பற்றியும் ஆழமாக எப்படி ஏற்படுத்துவது என்கின்ற சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களில் விளக்குகிறார். அடுத்த சூத்திரங்கள். துரதிர்ஷ்டவசமா பொருளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம் சமூகம் அருளுக்கு கொடுக்காமல் விட்டது. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. ஆழமான ஒரு சத்தியம். எப்படி வாழ்க்கையில் பொருளை சம்பாதிக்க வேண்டுமென்றால் சில ஆண்டுகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி இன்ஜினியரிங்கோ இல்லை டாக்டராவோ லாயராவோ படித்து பொருளை சம்பாதிக்க வேண்டுமோ, அந்த மாதிரி வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டுமென்றால் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு சரியான மன அமைப்புக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொண்டு மன அமைப்பை அமைத்து கொண்டு அருளை சம்பாதிக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமா பொருளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம் சமூகம் அருளுக்கு கொடுக்காமல் விட்டது. வெறும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் எவ்வளோ எனர்ஜியை போட்டோமோ அந்த அளவுக்கு இனிமையான மன அமைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு போடாமல் விட்டுட்டோம். அதனால தான் சமூகம் இந்த அளவுக்கு துக்கப்பட்டும் பாழ்பட்டும் கிடக்கின்றது. மனித குலம் இதுவரை சந்திக்காத ஒரு மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு சூழலை இப்பொழுது சந்திக்கின்றது. அளவுக்கு அதிகமான சுகங்கள், எத்தனை விதமான சாத்தியம் இருக்கோ அத்தனை விதமான சாத்தியக்கூறுடைய சுகங்களும் இன்று உலகத்தில் கிடைக்கின்றது. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான துக்கம், கட்டுப்படுத்தவே முடியாத துக்கம், கிடைக்கின்ற அவைலபிளான சுகத்தின் எல்லையும் மன உளைச்சல், மன அழுத்தம், துக்கத்தின் எல்லையும் அளவுக்கு அதிகமாக விரிந்து விட்டது.
நினைத்து பார்க்க இயலாத அளவிற்கு விரிந்து விட்டது. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் நஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். அருமையான சூத்திரங்கள். இந்த அடுத்த சத்தியத்தை எம்பெருமான் 2 சூத்திரங்கள் மூலமாக விளக்குகிறார். இந்த 2 சூத்திரங்களும் ஒன்றாக உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருக்ஞன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருஹ்ணன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதிதாரயன். எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் மூலமாக ஞான முரசை அறைகின்றார், ஞான முரசிடுகின்றார். உலகத்திற்கே வாழ வேண்டிய சத்தியத்தை உரைக்கின்றார். சத்தியத்தை அறிந்த நித்யானந்த நிலையடைந்த ஞானி பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உணவு உண்டாலும் நடந்து சென்றாலும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் கூட எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருள்களில் செயல்படுகின்றன என்பதை உணர்ந்து சந்தேகம் இல்லாமல் தான் எதையும் செய்வதில்லை என்கின்ற தெளிவிலேயே இருக்கின்றான். அதனால் மனித குலம் ஒரு மிக கொடுமையான மிகவும் மோசமான ஒரு சூழலிலே சிக்கி இருக்கின்றது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஹோல் ஹியூமனிட்டி நின்றுட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எல்லா சாத்தியமான சுகங்களும் எல்லா கம்ஃபர்ட்ஸும் எல்லா லக்ஸுரிஸும் அவைலபிளாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா மிகவும் மோசமான மன உளைச்சல் துக்கம் அவைலபிளாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவ்வளோ சுகங்கள் இருந்தும் இவ்வளோ துக்கத்துக்கு காரணம் என்னன்னா, நாம் நம்முடைய சக்தி முழுவதையும் வெளி உலகத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுகங்களை உருவாக்குவதற்கே செலவிட்டு விட்டோம். சரியான மன அமைப்பை, அதை வாழுகின்ற மன அமைப்பை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்தாமல் விட்டு விட்டோம். சாமி, உலகம் முழுக்க டிராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன், பல நாடுகள், வளர்ந்த நாடுகள்னு நாம் சொல்கிற நாடுகள்லாம் பெரிய பெரிய பிரிட்ஜுங்க, பெரிய பெரிய டேமுங்க, நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு சாலைகள், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஆனால் மக்கள் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. மக்கள் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. பல வளர்ந்த நாடுகளில் 2% 3/2 பங்கு 66% மக்கள் ஏதாவது ஒரு மனநோய்க்கான மாத்திரைகளை உண்டு மட்டும்தான் தன்னுடைய நாளை கழிக்க வேண்டியிருக்கு. அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சல், ஒரு பக்கம் அளவிட முடியாத சுகங்கள், இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம். காரணம் என்ன? காரணம் என்னன்னா, துரதிர்ஷ்டவசமாக நாம் மனித மன அமைப்பையும் அதை அமைத்து கொள்ள வேண்டிய கல்வி முறையையும் இழந்து விட்டது. மனித குலம் இதுவரை சந்திக்காத ஒரு மிகவும் கிரிட்டிக்கலான ஒரு சூழலை இப்பொழுது சந்திக்கின்றது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள்
100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத் துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படித்து வேலை செஞ்சு செயல்படுறோமோ இதெல்லாம் செஞ்சு கட்டில் வாங்கிடுறோம். ஆனால் அதில் தூங்குறது கற்றுக்கிறது இல்லை. கட்டில் மட்டும் தூக்கத்தை கொடுக்காது, அமைதியும் வேணும் அதை உறங்கிறதுக்கு. அந்த மன அமைப்பை உருவாக்குவதற்கு மறந்து விட்டோம். அது தேவை என்று கூட தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க அந்த சத்தியத்தை எம்பெருமான் ஆழ்ந்து விளக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளுலகத்தின் மன அமைப்பு சரியான கருத்துக்களின் மீது அமைக்கப்படுமானால், அதாவது எப்படி நூலின் தன்மையை பொறுத்துதான் ஆடையின் தன்மை அமையும். ஒரு ஆடைங்கிறது, ஒரு துணிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற எல்லா நூல்களும் சேர்ந்தது. அதே மாதிரி உங்க மனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற எல்லா எண்ண ஓட்டங்களும் சேர்ந்தது. எந்த நிற நூலை எடுத்து பின்னுகின்றோமோ அந்த நிற ஆடை அமையும். எந்த தரம் எண்ணங்களை எடுத்து பின்னுகிறோமோ அந்த தரமான மனம் அமையும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எது மாதிரியான எந்த தரமான எண்ணங்களை எடுத்து வைத்து நம் வாழ்க்கையை அமைக்கின்றோம், மனத்தை அமைக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஞான சத்தியங்கள், வாழ்க்கையை பற்றிய முழுமையான தெளிவான ஞான சத்தியங்களை சார்ந்து இந்த கருத்துக்களாலே உங்கள் மன அமைப்பை உருவாக்குவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த தன்மையோடு இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமான தன்மையோடு இருக்கும். இதுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் அனுபவிக்கின்ற துக்கத்தின் எண்ணிக்கை உடனடியாக குறையும். அனுபவிக்கின்ற துக்கத்தின் எண்ணிக்கை உடனடியாக குறைஞ்சாலே வெளி உலகத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் உயர்ந்த சக்தியோடு தெளிவோடு இருக்கும். வரட்டு பிடிவாதத்தோட விதண்டாவாதத்தோட இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பெரும்பாலான நேரங்களில் வரட்டு பிடிவாதத்தோடையே வாழ்கிறோம். ஒரு சின்ன கதை. முதலாக ஒரு கிராமத்து பெண்மணி விமானத்தில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அந்த அம்மா ரொம்ப வேகமாக விமானத்துக்குள்ளே நுழைஞ்சு நல்ல ஜன்னல் வியூவாக தெரிகிற மாதிரி ஒரு கார்னர் சீட்டை முதல்ல பிடிச்சிட்டு உட்காந்துட்டார்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கே வந்த ஒரு நபர், அது அவருடைய சீட்டு, இவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு ரொம்ப கேட்டார். இந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன்னுச்சு. இங்கே தான் உட்காருவேன்னு ரொம்ப அடம் பண்ணார்கள். இவரும் ஆர்கியூ பண்ணி பார்த்தாரு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா அசையலை. கடைசியாக அவர் என்ன சொன்னார், சரிம்மா அப்போ விமானத்தை நீயே ஓட்டுமா அப்படின்ட்டார். ஏன்னா அது விமானியோட இருக்கை. நாம் பல நேரத்தில் சூழல் புரியாமலே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா விதண்டாவாதமான வீண் கருத்துக்களை பிடித்து கொண்டு அதை வைத்தே வாழ வேண்டும் என்கின்ற ஆழமான முடிவோடு இருக்கிறோம். ஆனால் பெரிய பிரச்சனை, விமானத்தை நம்மளால் ஓட்ட முடியாது. சீட்டையும் விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, விமானத்தையும் ஓட்ட முடியாது. அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அந்த கருத்துக்கள்
நாம் பிடிச்சு வச்சிருக்கிற மூடத்தனமான கருத்துக்களையும் விடமாட்டோம். அந்த கருத்துக்களாலே உங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது, இயக்க முடியாது. அதனால தான் அசையாமல் மந்தத்தன்மையிலேயே வாழ்க்கை கரைந்து விடுகின்றது, கரைந்து விடுகின்றது, அழிந்து விடுகின்றது. அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களை எடுத்து வரும் சத்தியங்களை ஆழ்ந்து கேளுங்கள் சொல்றாரு. நித்யானந்த நிலையடைந்த தத்துவவித்துன்னு சொல்றார். தத்துவவித்துனா சத்தியத்தை உணர்ந்தவன், நித்யானந்த நிலையை உணர்ந்தவன், தனக்குள்ளே நித்தியமும் ஆனந்தமாக இருக்கின்ற சக்தியை உணர்ந்தவன். பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உண்டாலும் நடந்தாலும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருள்களில் செயல்படுகின்றன என்று உணர்ந்து சந்தேகம் இல்லாமல் தான் எதையும் செய்வதில்லை என்கின்ற தெளிவோடேயே இருக்கின்றான். 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை உடம்புன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை மனசுன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை ஆன்மான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மெதுவாக அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை உடல்னு நினச்சி நீங்கள் இயங்குற நேரம் தான் 90% இருக்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் உங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தி. குண்டலினி சக்தி என்பது உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக உள்ளார்ந்த ஆற்றல். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருளும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களை அனுபூதியாக பெறுவதற்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் விழிப்படையச் செய்ய முடியும். குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்கச் செய்யும் அரிய நிகழ்வை உங்களுக்குள் நிகழ்த்தும் தருணம்தான் சத்குருநாதர் அளிக்கும் தீட்சை. கல்பத்தரு தியான முகாமில் இந்த சக்தி வாய்ந்த தீட்சையை பெறுகிறீர்கள். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.nityananda.org. ஒரு அருமையான ஒரு கதை. வியாசர் ஒரு பெரிய ரிஷி. ஒரு நாள் யமுனை கரையிலே தன்னுடைய தியானம் பூஜை இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் தங்குமிடத்திற்கு புறப்படுவதற்கு தயாராகிறார். அங்கே வந்திருந்த கோபிகைகள் எல்லாம் அவரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, பெரிய ஞானியாச்சே ரிஷியாச்சேங்கிறதுக்காக அவருக்கு உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அவரும் நல்ல பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லது கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறார். வழியில் யமுனையிலே மிகப்பெரிய வெள்ளம். கோபிகைகள் எல்லாம் வியாசரை வேண்டுகிறார்கள், ஐயா எப்படியாவது இந்த கரை கடப்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள், வெள்ளமாக இருக்கிறதே. வியாசர் கவலைப்படாதீர்கள்னு சொல்லிட்டு யமுனையை பார்த்து, அம்மா இன்னைக்கு நான் ஏகாதசி உபவாசம் விரதம் இருப்பது உண்மை என்றால் நீ திறந்து வழிவிடுன்னு சொல்றாரு. யமுனை திறந்து வழிவிடுகிறது. கோபிகைகளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆற்றை கடந்து விடுகிறார்கள். கடந்த பிறகு கேட்கிறார்கள், என்ன சாமி நாங்க தான் கொடுத்தோம், நீங்க தான் சாப்பிட்டீங்க, இப்பதான் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டது கூட உள்ள போயிருக்காது முழுசா, நான் விரதம் இருக்கிறது உண்மைன்னா யமுனையே திறந்து வழிவிடுன்னு சொல்றீங்க, யமுனையும் திறந்து வழிவிடுது எப்படி? வியாசர் ரொம்ப அழகா சொல்றாரு, அம்மா உடல் உண்டது, நான் உண்ணவில்லை. ஆழமான ஒரு சத்தியம். வெறும் மேம்போக்கான மனதாலே புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த பகவத்கீதை சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்கள் சொல்றதை விட
ஸ்ரத்தை இல்லாத மனிதர்களுக்கு உணரப்படுவதில்லை. கொஞ்சம் ஸ்ரத்தை வேணும். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் புக்கை எடுத்து படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஸ்ரத்தை வேண்டியதில்லை, சும்மா பார்த்தா போதும். ஆனால் வாழ்க்கையின் உயர்கல்வி பாடங்களை படிக்க கொஞ்சம் ஸ்ரத்தை வேணும். இது ஒரு ஆழமான ஸ்ரத்தையினால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம். வியாசர் சொல்றார், உடம்பு சாப்பிட்டுச்சு, நான் சாப்பிடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் கடந்த உணர்விலேயே அவர் நிலைத்திருக்கின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஆழமாக புரிந்தால் மட்டும்தான் புரியும். நீங்கன்னு உங்களை எதுவா நீங்க உணர்கிறீர்களோ அது உடல் கடந்த உணர்வா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை உடம்புன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை மனசுன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை ஆன்மான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மெதுவாக அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை உடல்னு நினச்சி நீங்கள் இயங்குற நேரம் தான் 90% இருக்கும். உங்களை மனம்னு நினச்சி நீங்கள் இயங்குற நேரம் 10% இருக்கும். உங்களை ஆன்மான்னு நீங்கள் நினச்சி இயங்குற நேரம் 0% இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களை உணர்வு, ஆன்ம உணர்வுன்னு நினச்சி அதை சார்ந்த செயல்கள், அதை சார்ந்தே உங்கள் மனமும் உடலும் இயங்குவது, அந்த மாதிரி வாழற நேரமே 80% இருக்குமானால் எந்த செயல்களும் உங்களை கட்டுப்படுத்துவதில்லை. ஒன்றுமில்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நாம் உடல்னு நினச்சி வேலை செய்கிற நேரம் தான் பெரும்பான்மையான நேரமாக இருக்கும், 80% இருக்கும். நம்ம மனம்னு நினச்சி வேலை செய்கிறது மேபி ஒரு 20% இருக்கும். முதல் முறையாக நீங்கள் ஆன்மான்னு நினைத்து அந்த சத்தியத்தை வைத்து உங்களை இயக்குவதற்கு கற்றுத்தருபவர் குரு. அந்த கற்றுத்தருகிற செயல் தீட்சை. அதை ஆரம்பித்து மெதுமெதுவா முதல் வாரத்தில் அந்த ஆன்மாங்கிற உணர்வை வச்சே உங்களுடைய உடலும் மனசும் இயங்குற நேரத்தை அரை மணி நேரமாக மாற்றுறது. அதுக்கப்புறம் அந்த நேரத்தை ஒரு 2 மணி நேரமாக மாற்றுறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு உங்கள் உடலும் மனமும் இயங்குகிற அந்த நேரத்தை ஒரு 4 மணி நேரமாக மாற்றுறது. மெதுமெதுவா நீங்கள் ஆன்மாங்கிற உணர்வை அடிப்படையாக வைத்தே உங்கள் உடலும் மனமும் இயங்குகின்ற நேரம் 80% மாறுமானால் நீங்கள் ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழத் துவங்கிவிட்டீர்கள். அதுக்கு மேலே ஒரு 10%, 20% எப்போவாது நீங்கள் உடல்ன்ற எண்ணம் வந்தாலோ போனாலோ தவறல்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற மிகப்பெரிய முடிவுகள் எல்லாமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய எதிர்கொள்கின்ற சவால்களை எதிர்கொள்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள், உங்களுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய பதில், உங்களுடைய வெளிப்படுத்தும் தன்மை, உங்களுடைய ரியாக்ஷன், இது எல்லாமே நீங்கள் ஆன்மா அப்படிங்கிற உணர்வை அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர். எம்பெருமான் இந்த நுட்பத்தை தான் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த சூத்திரத்தின் மூலமாக நான் உடல், நான் மனம் அப்படிங்கிற நிலையிலிருந்தே முடிவுகளை எடுக்கிறத நிறுத்திட்டு, நல்லா புரிஞ்சுங்க, எதை நீங்கள் பார்க்க முடியுமோ அது நீங்கள் அல்ல, அதை தாண்டியவர்கள் நீங்கள். இந்த உடம்பை உங்களால் பார்க்க முடியுதுன்னா இந்த உடம்பை தாண்டியவர்கள் நீங்கள். ஏன்னா இந்த பொருளை பார்க்க முடிவதனாலேயே இந்த பொருள் நான் அல்ல, அதை தாண்டியவன் நான். அதே மாதிரி இந்த பொருளை பார்க்க முடிவதனாலேயே இது நான் அல்ல, இதை தாண்டியவன் நான். அதே மாதிரி உங்கள் மனசில் ஏற்படுற துக்கத்தையும் சலனத்தையும் சுகத்தையும் உங்களால் பார்க்க முடிவதனாலே, உணர முடிவதனாலே அதுவும் நீங்கள் அல்ல, அதை தாண்டியவர் நீங்கள். இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆழமாக உரைக்கும். ஆனால் மனப்பழக்கத்தாலே மறந்துவிடும். மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நினைவுக்கு எடுத்து வந்து கொள்வது, மீண்டும் மீண்டும் அந்த சத்தியத்தை உணரச் செய்து கொள்வது, நினைவுக்கு கொண்டு வருவது,
இந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதே மிகப்பெரிய தியானம். இதை நினைவுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வர ஆரம்பித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் முக்தத்தன்மை மலரத் துவங்கிவிடும். இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப நினைவுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதாவது உடல் நானல்ல, மனம் நானல்ல, அதை தாண்டிய உணர்வுங்கிற சத்தியத்தை உங்களுடைய நினைவுக்கு எடுத்துகிட்டு வர்றது தான் அன்கிளச்சிங். அன்கிளச் பண்ணிங்கனாலே இந்த நீங்கள் உடலையும் மனதையும் தாண்டிய உணர்விலே நிலை பெற துவங்குவீர்கள். நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உடல்னு அந்த எண்ணத்தோடு இயங்குவது சாதாரண வாழ்க்கை. நான் மனம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இயங்குவதும் சாதாரண வாழ்க்கை. நான் உணர்வு, ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு இயங்க துவங்குவது தான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைன்னா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே நீங்கள் எதனாலும் பாதிக்கப்படாத ஆன்மா அப்படிங்கிற தெளிவை, அந்த உணர்வை சார்ந்து உங்களுடைய உடலும் மனமும் இயங்குவது, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையா திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சற்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनं प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322.